ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி திருமலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எஸ்எம்சி ஆஃபீஸ் அருகில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மாலா பார்க் கிட்ட வந்திருக்கோம். என்னென்ன ஆன்மீகம் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தாலும் திடீர்னு இங்கே பார்க்குக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க நினைக்கிறீங்களா? இந்த நம்மாலா பார்க் வந்து மிக முக்கியமான பார்க்கு. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அவங்க கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிற பார்க். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான இடம்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்க் மட்டும் இல்லை, இதுல மிக முக்கியமான ஒரு அற்புதமான இடமும் கூட. இங்க வந்து இந்த இடத்துல நம்ம கால் பதிச்சோம்னாலே நமக்கு அவ்வளவு கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். முதல்ல இந்த பார்க் அழகா ரசிச்சுட்டே போலாமா? வாங்க. ஒரு அற்புதமான ஒரு பார்க்கு. அழகா வந்து இந்த குரோட்டன்ஸ் செடிகளை ரொம்ப அழகா நீட்டா வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. பார்க்குக்கு சாதாரணமே நம்ம வரும்போதே மனசு நமக்கு அமைதி கிடைக்கும். அதுவும் இந்த இடம் கேட்கணுமா? இதெல்லாம் ரொம்ப பில்டப் தர நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், மிக மிக முக்கியமான இடம் சக்கரம். ஃப்ரெண்ட்ஸ், சக்கரம் இவ்வளவு அழகா ஃப்ளவர்ஸ்ல பண்ணிருக்காங்க பாருங்க. பெருமாளுடைய நாமம் இன்னும் அழகா அந்த குரோட்டன்ஸ் செடியில அவங்க வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து சங்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு? ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. வாங்க, இப்போ மிக முக்கியமான இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன இங்க அழைச்சிட்டு வந்து இது போல ஒரு இடம் இருக்குன்றது நான் தெரியறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த சூர்யா கிராண்ட்ஸோடைய மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணன், அவருக்கு நான் வந்து கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மட்டும் என்னை இங்கே அழைச்சிட்டு வரலன்னா இந்த இடம், இதோடைய அற்புதமான ஒரு இடத்தை பற்றி நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். அவருக்கு திரும்பவும் ஒரு முறை நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கு அப்படின்னா மகிமை. ஏழுங்குண்ட்ல வரா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. கண்கொள்ளா காட்சியை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஆஞ்சநேயர் எவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு, ஆஹா, கண்கொள்ளா காட்சி. ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியும் லக்ஷ்மணனும் கண்கொள்ளா காட்சி. ராமர் கண்கள் பா. இங்க பாருங்க ஆஞ்சநேயரை, பக்த ஆச்சரியர் நம்ம சொல்றோம்ல, இன்னும் ஒரு பவ்யம் பாருங்க. அடா 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 அடா, கோடான கோடி கண்கள் போதுமா இதை பார்க்கறதுக்கு? அப்பவும் பத்தாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நம்மாலா பார்க்குக்கும் இங்க இருக்கக்கூடிய ராமர் லக்ஷ்மணன் சீதை அனுமனுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் பார்க்கல இந்த விக்கிரகங்கள் இங்க வச்சு எல்லாரும் வணங்குறாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சங்குமிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த பிளேஸ் இந்த பேர் சங்குமிட்டா வந்திருக்கு அப்படின்னா, சங்ககரண மகாராஜாவுடைய பேரை சுருக்கி தான் சங்குமிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ராமருடைய வம்சத்தில் முதல் வம்சாவளியாக வராரு. அதுக்கப்புறம் தான் தசரத மகாராஜா வராரு. ஸோ அவருமே இங்கே வந்து தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கே வந்து தவம் இருந்திருக்காரு. அதன் பிறகு இங்கே ஸ்ரீ ராமபிரபு வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து இங்கே வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நம்ம வந்து இப்போ ராமர்
சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம். இதை ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்காக அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சங்கு மிட்டா அப்படின்னா அந்த மிட்டான்னா சின்ன மலை, அதாவது தெலுங்கு தானே சார் இது. மிட்டானா தெலுங்கில் வந்து மலைன்னு சொல்லுவாங்க. சின்ன குன்று, அதாவது நம்ம தமிழில் சின்ன குன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சின்ன குன்று. அந்த மகாராஜா பேர் அங்கே அப்படி இருக்கிறதுனால சங்கு மிட்டா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் தான் அது தவம் பண்ண இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தசரத மகாராஜா வந்து தவம் பண்ணியிருக்காரு. ஸோ வந்தீங்கன்னா இதை மறக்காமல் ஒரு அற்புதமான இடத்த நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் தியானம் பண்ணிட்டு போங்க. எஸ்எம்சி காட்டேஜ் நியர்பை இது இருக்குது. இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து யாருக்கெல்லாம் சொல்லுவாங்க, மறக்காமல் வாங்க. நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் போகிற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் சேரும். சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, கீப் ஆன் வாட்சிங். வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம்.